ஹலோ கைஸ், சிபிஎஸ்சில இருந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது ரீவேல்யூவேஷனுக்கு பேப்பர் வாங்குறது இதுக்கு முன்னாடி 700 rupees இருந்தது இல்லையா? இப்போ நமக்கு 100 rupees பே பண்ணாலே போதும், உங்க ஆன்சர் பேப்பரை நீங்க கையில வாங்கிடலாம். ஒரு பேப்பருக்கு 100 rupees. இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 3 பேப்பர் அப்ளை பண்றீங்கன்னா 300லயே முடிஞ்சிடும். சரி, மே 19 டு 22 நீங்க அப்ளை பண்ணலாம். சரி, நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு 3 பேப்பரும் கையில வந்துருச்சு. அதுக்கடுத்து இதுல எனக்கு உண்மையிலேயே மிஸ்டேக்ஸ் பாக்குறேன் நானு. அப்ப நான் எவ்வளவு ரீவேல்யூவேஷன் போடலாமா? போடலாம். 26 to 29 இந்த டேட்ல நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 500 rupees இருந்தது, இப்போ அதை 100 rupees மாத்திட்டாங்க. ஸோ இப்போ நீங்க 3 கொஸ்டின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 20 எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி 100 rupees இருந்தது, அதை 25 மாத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 700 கொஸ்டின் பேப்பர், ஐ மீன் ஆன்சர் பேப்பர் கையில வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் எவாலுவேஷனுக்கு 500, அதுக்கப்புறம் பர் கொஸ்டின் 100 இருந்தது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1300. ஒரு கொஸ்டின் 1300, நீங்க 5 கொஸ்டின்ஸ் வச்சீங்கன்னா அதுக்கே 500 வந்துடும். ஓகே, ஸோ 1700. இப்போ அதை சிபிஎஸ்சி எப்படி ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க கொஸ்டின் ஐ மீன் ஆன்சர் பேப்பர் அப்ளை பண்ணா 100, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணா 100. இப்போ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு 25. இப்போ நீங்க நீங்க 3 கொஸ்டின் 20, 25 அண்ட் 28 3 கொஸ்டினுக்கு நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றீங்கன்னா 75 rupeesலயே முடிஞ்சிடும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல உண்மையிலேயே மிஸ்டேக்ஸ் இருந்தது, ஒரு மார்க் உங்களுக்கு வந்து 2 மார்க் இன்க்ரீஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் சிபிஎஸ்சி பகல் கொள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் அவங்க சைடு மிஸ்டேக் இருக்குன்ற பட்சத்துல ஆப்வியஸ்லி நம்மளோட மணியை ரீஃபண்ட் பண்றாங்க இல்லையா? ஏன்னா போன வீடியோல வந்து நம்ம சேஞ்சஸ் இல்லைனாலும் கம்மியா இருந்தாலும் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்மியாகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 80 மார்க் வாங்கியிருக்கீங்க, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணா லாஸ்ட் பிடிஎஃப்ல அவங்க விட்டதுல என்னன்னா மார்க்ஸ் கம்மியாகவும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நோ சேஞ்சுன்னு வர்றதுதான் சான்சஸ் அதிகம். ஏன்னா நீங்க அதுல சேஞ்சஸ் ஏதாவது ஆச்சுன்னா சிபிஎஸ்சி வந்து உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும், அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி. அதனால வந்து கம்மியாக சான்சஸ் கம்மி தான், சான்சஸ் இல்லை, கண்டிப்பா வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா பிடிஎஃப்ல வந்து தெளிவா போடலையே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அது தெளிவா இப்ப சொல்லிட்டாங்க. என்னன்னா, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமும் இந்த கம்பார்ட்மெண்ட் நடக்குது இல்லையா, இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் கூடயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் அதே எக்ஸாம் கூடயே நடந்துடும். நீங்க இதுக்கு எலிஜிபிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 சப்ஜெக்ட்ஸும் பாஸ் ஆயிருக்கணும். அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜில ரொம்ப கம்மியா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஸோ அந்த எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணி இந்த 15th நீங்க எக்ஸாம் 15/7/2026 இந்த எக்ஸாம் நடக்க